பாருங்க அப்படி இருக்குதுன்றங்கட இரண்டமட குளம். படைத்தலைமை இலங்கை இராணுவம் சொல்லி போட்டுக்கலாம். இதால வெள்ளப்பெருக்கு வந்து எல்லா கேஜியும் அறுத்து கொண்டு அண்ணா டீ பிளேண்டியாக குடிக்கலாமா? அடியை பார்த்தீங்களா? புறா கடப்பில் தான் வந்து இங்கே வந்து எழுத்தாதுங்க. அதுதான் எவ்வளோ தேவை கொடுப்பீங்க? 900 கிராமுக்கா? இன்னும் கொஞ்சம் வளரணுமே என்ன மேக்ஸிமம் எத்தனை மாதத்துக்கு வளர்ப்பீங்க? என்ன வேறு எப்படி போகுது வியாபாரங்கள்? என்ன ஒரு பர்டிகுலர் மீனை காணல, மற்ற ஆக்களை மீன் கொண்டு வரீங்களா? என்ன நடக்குது? மீன்கள் குறைவு தான். இப்போ இந்த கிளைமேட்டால மீன் குறைவு. மீன் எல்லாம் நாட்டுக்கு தான் இதுதான் அந்த பழைய அதுதான் ஜப்பான். பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? ஐ எம் ஃப்ரம் ஜப்பான். என்ன அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டுனால் கிளிநொச்சி மாவட்டம் இரண்டமட பகுதியில் நிற்கிறேன். வந்து இரண்டமட பகுதி பாருங்கள். இதில் வந்து ஒரு 50 மீட்டரில் இருக்குது இரண்டமட சந்தி. இதால் நான் திரும்பி வந்து விளக்கையால் வந்து உள்ளுக்குள்ளே போக போகிறேன். அதாவது இன்றைக்கு வந்து இரண்டமட குளத்தில் வந்து மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற ஒரு அழகிய ஒரு காட்சியாக தான் அமையப்போகுது. உண்மையில் வந்து இரண்டமட குளம் வந்து மிகவும் ஒரு பெரிய குளமாக இருக்குது. இந்த குளத்தில் பின்பகுதியில் வந்து மீனவர்கள் மீன் பிடிக்கிறது வளமை. அந்த காணொலியை பதிவு பண்ண போகிறோம். நாங்கள் என்னென்ன மீன் பிடிவருது, எப்படியான சூழ்நிலையில் அவைகள் முகம் கொடுக்கணும் என்ற அனைத்து விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள போகிறோம். வேற உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். இன்றைக்கு ஒரு அழகிய ஒரு காட்சியோடு கிளிநொச்சி மாவட்டம் இரண்டமட பகுதியில் சந்திப்போம். வாங்க காணொலிக்கு போகலாம். இந்த காணொலியில் ஈழத்தில் மிகவும் பெரிய குளமான இரண்டமட குளத்தில் மீனவர்கள் நன்மீர் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதோடு இரண்டமட குளத்திலும் பழைய மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதை பார்க்கக்கூடியமாக இருக்குது. இன்றைக்கு ஒரு அற்புதமான காலை பொழுதில் இங்கு நடக்கின்ற விடயங்கள், அவர்களின் வாழ்வாதார பிரச்சனைகள், அவர்கள் இந்த இரண்டமட குளத்தில் நடுவில் பல விதமான தளங்களை அமைத்து நன்மீர் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு அற்புதமான காட்சிகளோடு இந்த காணொலியில் உங்களுக்கு தருகின்றேன். உண்மையில் ஒரு வித்தியாசமான த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாக உங்களுக்கு அமையும் என்பதில் ஐயமில்லை. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரைட், நாங்கள் அப்படியே இரண்டமடு குளத்துக்கு போகிறோம். வானங்களை கூட பெறப்பா போதுட்டு பார்த்தீங்களா? ரைட், அப்படியே வாங்க போவோம். இதெல்லாம் இரண்டமடு சந்திர போட் இருக்குது. இதை கடந்து அப்படியே போகிற நேரம் இஞ்சால, அதாவது வவுனியா போகிற பக்கத்தில் இடக்கையால் வந்து திரும்பி போகணும். இரண்டமடு குளம் வந்து 3.50 கிலோமீட்டர்னு போட்டிருக்கணும். இதில் நாங்கள் திரும்புகிறோம். இதில் பாருங்க படைத்தலைமை இலங்கை இராணுவம்னு சொல்லி போட்டிருக்கணும். இதால் அப்படியே நேராக போக தான் இரண்டமட குளத்துக்கு போகணும். இதில் வந்து இராணுவத்தின் தொலைத்தொடர்பு ஒரு இது போட்டு லோகோ போட்டு இதில் ஒரு படை முகாம் ஒன்று இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியே நாங்கள் நேராக போவோம். வந்து கெனாம்பியா குளம் பாருங்க. இதில் முன்னுக்கு தெரிகிறது கெனாம்பியா குளம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் வந்து கெனாம்பியா குளம் பாருங்க. அதாவது விடுதலை புலிகள் காலத்தில் வந்து பாராளுமன்றம் காட்டினவிய. அதே போல் வந்து இந்தியாவில் சைடில் வந்து அதாவது 5 விடுதிகள்னு சொல்லி சொன்னோம். ஹோட்டல், அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லி சொன்னோம். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து இதில் தான் கட்டியிருந்தவிய. அதே மாதிரி விடுதலை புலிகள் வந்து பாராளுமன்றமும் இந்த பகுதியில் தான் கட்டியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அப்படியே நேராக போவோம். நேராக போகிற நேரம் முன்னுக்கு அதில் வந்து செஞ்சோலை சிறுவர் இல்லாமல் இருந்த இடம் இருக்குது. நான் அதை உங்களை காட்டுறேன். அப்படியே வாங்க போவோம். இந்த இடத்துல 2009 முதல் வந்து செஞ்சோலை சிறுவர் இல்லம் என்று இருந்தது. இப்போ வந்து அந்த பேரை மாற்றி செஞ்சோலை அபிவிருத்தி நிலையம் மட்டும் வச்சிருக்கணும். வச்சு ஒரு சில பேர் வந்து அதை இயக்குற மாதிரி ஒரு காட்டி கொண்டிருக்கணும். இல்லை இப்போ செஞ்சோலை சிறுவர் அபிவிருத்தி நிலையம் வந்து போட்டோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் உங்களுக்கு இதை கடந்து போகிற நேரம் தான் இரண்டமட குளம் வந்து நேராக இருக்குது. இப்போ இரண்டமட குளத்துக்கு வந்து நான் நேராக போகல, அதுக்கு இடையில் நான் திரும்பி போக போகிறேன். நான் மற்ற பின்பக்கத்துக்கு தான் போக போகிறேன். இதில் வந்து பாருங்க, இல்லை காட்டுறேன். கழுது ஒன்று நிற்குதுங்க, கழுது ஒன்று நிற்குது. உண்மையிலே இதை பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கன பேர் வந்து கன நாளைக்கு பிறகு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குமென்னு நினைக்கிறேன்.
இதில் வந்து சிவில் பாதுகாப்பு திணைக்களம் ஒன்று இருக்குது. அதால் நான் வந்து போகிற நேரம் இதில் பாருங்க இராணுவ ஆதார வைத்தியசாலை கிளிநொச்சின்னு போட்டுருக்கணும். இதால் நேராக போகணும் பாருங்க. நான் வந்து திரும்பாமல் அப்படியே நேராக போனால் சரியாக இரண்டமட குளத்துக்கு வந்து போச்சேருது. அதில் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லாம் இரண்டமட குளம் இருக்குது. நான் இப்போ திரும்பி நேராக போகிறேன். இல்லை பாருங்க ஆக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் வந்தவன் போய்க்கிறான். சுந்தரபுரம் பிரதான வீதின்னு போட்டிருக்கணும். இதெல்லாம் இடக்கையில் திரும்பி வந்து உள்ளுக்க போகணும். பாருங்க அப்படி கிராவல் ரோட் தான். எல்லாம் புழுதி பறக்குது பார்த்தீங்களா? இந்த ரோட்டில் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் போகணும். ஒன்றுக்கும் ஆமிக்கான கேம்ப் இருக்குது. பாருங்க அப்படி இருக்குது. கிராமத்தை பார்த்தீங்களா? இவ்வளோ அழகான ஒரு கிராமம் உண்டு. இப்படி காட்சிகள் வந்து நீங்கள் பார்க்க கிடைக்காது. இதால் வந்து இடக்கையால் திரும்பணும். இதில் வர சந்தியில் வந்து இடக்கையில் திரும்பி இப்படி போனால் ஆமிக்காண்ட கேம்புக்கு பின்பகுதியில் போகிறோம். அந்த ரோட் வந்து ஆமிக்கான் பாவிக்கிறோம். அதால் போயிடாது. இந்த பாயிரம் போயின மாக்கள் மீன் எடுக்கிறது பாரு. ஒரு ஆள் போகிறார் வெட்டியோட. இந்த வெட்டியோட ஒரு ஆள் போகிறார் பார்த்தீங்களா? மீன்பட்டி. அதில் போய் ஒரு டைம் முடியுது. உண்மையில் வந்து பாருங்கள் 2 சைடில் வந்து தேக்கங்காடு இருக்குது. இது அந்த காலத்தில் வந்து விடுதலை புலிகள் வந்து வச்சேன்னு சொல்லி சொன்னவிய பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் இந்த இடத்த. இங்கே அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? 2 சைட்லேயும் தேக்கங்காடு. இந்த குளத்துக்கு அந்த மற்ற பக்கம் தான் வந்து விடுதலை புலிகள்ன்ற விமான நிலையம் இருந்ததாக சொல்லப்படுது. பல இணையதளங்களில் பார்த்துருந்த நாங்கள். பாருங்கள் கிட்ட வந்துட்டேன் தான் பாருங்கள். இதில் ஒரு வளைவண்டு போட்டிருக்கணும். அதில் பாருங்கள் 2 மீன் வந்து முகத்தை பார்த்து கொண்டு நிற்கிற போல் ஒரு லோகோ இருக்குது. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி எவ்வளோ நிற்குதுண்டு என்ன நம்ம குளத்தில். இதில் பக்கத்தில் மாதா சிறுவம் கொண்டு வச்சிருக்கணும். இதில் வந்து சிறுவர் பூங்கான்னு சொல்லி கொண்டு வச்சிருக்கணும். இதில் பக்கத்தில் பாருங்கள். இதில் தான் வந்து இரண்டமடு கிராமிய நன்னீர் மீன் வியாபார அமைப்புன்னு சொல்லி ஒன்று போட்டுக்கணும். இதில் என்ன ஆக்கள் ஒரு பெறலையா? என்ன இன்னும் வரீங்க பாருங்க. தண்ணி எங்கே வந்து நிற்குதுண்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு தண்ணி பாருங்க. என்னய்யா தொழிலில் போகலையா? தொழிலில் போகலையா? போகிறோம் இல்லையா? பள்ளங்கள் எத்தனை மணிக்கு வரும்? 9 மணி. இனித்தான் பேருமா நல்லா தண்ணி இங்கே வந்துட்டேன். முதல்ல அங்கே இல்லை கிடந்த அந்த இதெல்லாம் இந்த தளமில்ல என்ன தண்ணி முட்டை தான் நிற்கிது. கொஞ்சம் துறக்க இல்லை ஒன்று தண்ணி வயலுக்கு திறந்தாங்கன்னா வத்தி. பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கேன் இந்த இடத்தை பார்த்தீங்களா? இரண்டமடை வந்து அதில் பாருங்க அந்த மரம் இருக்குல்ல, இந்த பாருங்க அதில் ஒரு இது மாதிரி தலை மாதிரி ஒன்று இருக்குது. அது வரைக்கும் முதல் தண்ணி இருந்தது பாருங்கள். இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு தண்ணி இங்கே நிற்கிது. இப்படி வந்துட்டு என்னென்னா இரண்டமோட குளம் வந்து இன்னும் திறக்க இல்லையா? திறந்தது பிறகு தான் இந்த தண்ணியெல்லாம் வங்கலை போயிடும். அது வரைக்கும் வந்து இவ வந்து இங்கே இதில் நின்று தான் மேலே நின்று தான் தொழில் செய்ய வேண்டியிருக்குது. இன்னும் வந்து தொழில் போனவி வந்து இன்னும் கரைக்கு வேற இல்லை. வந்தது பிறகு பார்ப்போம் என்னென்ன மீன் கொண்டு வரணும் அப்படியான சூழ்நிலை இருக்குன்றதை எல்லாத்தையும் பதிவு பண்ணுறேன். இதில் பாருங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்ப்போம் டீ அது இருக்குது ஒன்று கேட்டு பார்ப்போம். அண்ணா டீ பிளேன் டீ தான் குடிக்கலாமா? அப்போ ஒரு டீ ஒன்று ஊற்றுங்களா குடிப்போம். பிளேன் டீ தான் ஊற்றுங்க ஊற்றுங்க வடியா ஊற்றுங்க. நல்லா
டீக்கு ஃபேமஸ் வந்து இந்த சத்தம் ஒன்று போட்டிங்களா சத்தம் ஒன்று அதான் நல்ல ஃபேமஸாக இருக்கும் அடிக்கணும் சத்தம் கேட்கணும் என்ன கை நடங்குது கை நடக்க கூட என்ன ஐயா தெளிவாக இருக்கணும் ஒன்றும் பாவிக்கிறேன் இல்லை வருத்தம் வருத்தம் சரி சரி ம் நல்லா இருக்கு மாறிக்கு ஒரு உப்பு எல்லாம் போட்டுருவாங்க இங்கே உள்ளக்குள்ள என்ன வச்சிருக்கிறீங்க என்ன சாப்பாடுகள் இருக்கு இங்கே பாருங்க புட்டு இடியப்பம் தோசை எல்லாம் ரோல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா அடியை பார்த்தீங்களா ஆத்துங்க இழுத்து ஆத்துங்க இழுத்து ஆத்துங்க அது பார்த்தீங்களா கவனம் கவனம் அப்புறம் கையில் மாற்றி ஊற்றுறாங்க சரி சரி நீங்கள் இதுதானுங்க பாருங்க இந்த சின்ன அடுப்பு தான் முறாக அடுப்பில் தான் வந்து இங்கே வந்து பிளேண்டி ஊற்றினோம் இங்கே தான் உண்மையாகவே இயற்கையாக இருக்குது நல்லா இருக்குது என்ன ஐயா என்ன மாதிரி தொழில்கள் அப்படி போகுது ஆ அப்போ என்ன மீன் என்ன படுது இல்லையா இப்போ மீன் இப்போ என்ன படுது அப்போ கொஞ்சம் படுது 2 5 கிலோ 6 கிலோ அப்படி தான் கொண்டு வராங்க அதெல்லாம் கொண்டு போய் தான் எல்லாரும் வியாபாரம் இது என்ன தண்ணி என்ன துறாக்கலை பழுதுக்கு என்ன ரைட் நன்றி அண்ணா பாப்பா அண்ணன் சாப்பிட எனக்கு ஒரு ரோல் ஒன்று தாரீங்களே சம்சா தாங்க சம்சா தான் என்ன டீ தந்துட்டு 2 டீ இருக்கா குடிச்சு பார்ப்போம் அப்படி நல்லா இருக்கோ என்ன மாதிரி இருக்கும் பிளேண்டி ஐயோ பிளேண்டி மாறி சொல்லிட்டோம் சரி 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 நல்லா தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் சாயத்தை தான் கூட போட்டுட்டா பரவாயில்லையா என்ன அதையும் சொல்லத்தானே வேணும் சாயம் கொஞ்சம் குறைச்சாருன்னா நல்லா இருக்குது சம்சா தந்திருக்கிறேன் பாருங்க இப்போ வந்து வள்ளங்கள் வேற வலிக்கிடுது பாருங்க இந்த பாருங்க வள்ளங்கள் வருகுது 2 வள்ளம் வருகுது பாருங்க வள்ளம் மட்டும் கரை வந்துட்டு இங்கே பாருங்க 2 நாய்க்குட்டிகளும் வந்து நிற்கிறேன் 3 பேர் நிற்கிறேன் பாருங்க வள்ளத்தை பிடிக்கிறதுக்கு அதாவது இஞ்சால இன்னொரு வள்ளம் பெருகுது பாருங்க எவ்வளோ ஸ்டைலாக வாராருன்னு தானே இப்போ வேற வச்சுட்டு வந்துட்டீங்க நாளைக்கு இதே டைமுக்கு வந்து எடுக்கலாம் எத்தனை கிலோ பாருங்க இன்னொரு வள்ளத்தில் ஒரு கொஞ்சம் மீன் வந்திருக்குது பாருங்க வியாபாரி மேரெல்லாம் வெறும் பட்டியலோடு நிற்கணும் ஒன்றையும் காணலை மீன்களை எவ்வளோ தேவை கொடுப்பீங்க 900 கிராமுக்கா பார்ப்போம் இருப்பேன் சரி 1/2 கிலோ இல்லை 900 கிராம் இதில் கூட இல்லைடா இருக்கு இதில் பாருங்க என்ன நம்மளோட குளத்து பக்கத்துலேயே வந்து இதில் மீன் குஞ்சுகள் விட்டுருக்கணுமா இங்கே பாருங்க இதில் இப்போ மீன் நிற்கிது உள்ளுக்குள்ளே 4 தான் பிரித்து போட்டிருக்கேன் பாருங்க இதில் அங்கால நம்மளோட குளம் இருக்குது பெரிய குளம் அதுக்கு பக்கத்துலேயே இதில் விட்டுருக்கணும் அங்கால பாருங்கள் இன்னொரு வள்ளம் பெருகுது அந்த சைட்டாலையும் இப்போ வைக்கணும் அது 2 இடங்கள் மட்டும் தானே
அதால் அந்த சைட்டுக்கு வைக்கணும் பாருங்க வள்ளங்களை. பார்த்தீங்களா வெள்ளத்தை? அண்ணா வந்து இப்போ மீன் குஞ்சு இழிஞ்ச வளர்க்கணும், அதுக்கு வந்து இரை போட போகிறார். எத்தனை நாளைக்கு ஒருக்கா போடுறோம் நீங்கள்? எவ்வளோ? 5 கிலோ. எல்லாத்தையும் சேர்த்து 5 கிலோவோ இல்லாட்டி ஒரு பகுதிக்கு 5 கிலோவோ? சாப்பிடும். நாலு மீன் 1 கிலோ வந்துச்சு. 20 கிலோ. இன்னும் கொஞ்சம் வளரணுமே என்ன? இது 2 மாதம் இருக்கு. அது வார மாதம் 9 போகும். எது கட்டுட்டாங்க? ரைட்டு. இதுக்கு மினி அங்கே கால் 3 கடையிலையும் இருக்குது. வெட்டி கழுவி கறித்தூள் எல்லாம் போட்டு வைக்கினா இருக்கும். அதான் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க அவ்வளோ மீன் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாகவே மீன் கொஞ்சம் நிறைய நிற்கிது. இப்போ எல்லாம் வழியில் வரையணும் பார்த்தீங்களா? வீட்டை குளிக்கிறதும் ஒரு ஆளை பார்த்தா இப்போ பாருங்க இஞ்சால வந்துட்டு நிறைய இந்த நிற்கிற நிறைய பேர் பார்த்தீங்களா? என்ன மீனுக்கான தனியாக மாஸ் வருதோ? தயாரிக்கணும் நாங்கள். நாங்கள் தான் செய்கிறோம். நீங்களே செய்து நீங்களே உற்பத்தி செய்து நீங்களே தான் சோயா பழைய கருவாட்டு தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிஷின் இருக்கும். மிஷினில் போட்டு அடித்து திருப்பி அதை இன்னொரு மிஷினில் குழச்சி அரை பாதத்தில் குழச்சி போட்டு அதை இன்னொரு மிஷினில் போட்டோம்னா அது என்ன செய்யணும்னா இப்போ உருண்டையாக தரும். இப்போ சின்ன தரும். எங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆச்சு இருக்கு. சரி 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 போட்டு விட்டா சரி. இது 600 கடையில் 600 நாங்கள் வேண்டி போட்டு இதுக்கு 5000 மீனை விட்டு வளர்த்தோம்னா கரெக்டாக ஆகுது. அதால் இப்போ என்ன செய்யணும் அடித்து போடுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம். 300 தான் முடியும். இப்போ மேக்ஸிமம் எத்தனை மாதத்துக்கு வளர்ப்பீங்க? 6 மாதம் வளர்த்தா ஒரு மீன் 500 கிராம் இருக்கும். 500 கிராம் இருக்கணும். அதில் இப்போ 2500 மீனுண்டா ஒரு 500 அந்த கிராமுக்கும் இல்லை. அதை விட அந்த 100 150 செத்துட்டுண்டா மிச்சம் 2000 மீன். 2000 மீனுண்டா 1000 கிலோ இருக்கணும். இருந்தால் தான் ஒரு 3 30 கிலோ சட்டம் வராது. 500 கிராம் மீனுண்டா 650 ரூபா 700 ரூபாய் கொடுப்பாங்க. 350 கிராம்ண்டா கொஞ்சம் குறைவான விலையை கொடுக்குறோம். இது வந்து ஒரு கஷ்டமான தொழில் இல்லை. சிம்பிளாக செய்யலாம். தொழிலுக்கு போய் கொண்டு இல்லை வேலைக்கு போகிறாது நேரத்தில் சும்மா நாங்கள் சாப்பிட்ற டைமுக்கு பல்லு திட்டுற டைமுக்கு வந்து மேசை போட்டு அப்படி வந்தால் சரி. அப்படியே தண்ணி தான் மாற்றிக்கிறோம். தண்ணியை என்ன மாற்றுற நீங்களோ? தண்ணி மாற்றுறேன்டா. தண்ணியில் உள்ள பிரச்சனை தண்ணி ஆக வெள்ளை தண்ணி இருக்கக்கூடாது. இந்த பச்சை இருக்கணும். இருந்தால் தான் பாசி படிக்க மாட்டோம். பாசி வந்து மீனுக்கு அதில் வந்து இது ஒரு நுண்ணங்கி உயிர் அந்த கொஞ்சம் உயிர்கள் உருவாகணும். சரி சரி சரி. இந்த பூச்சி புழு அதில் உருவானது அது அதுக்குள்ளே வரதுகளை சாப்பிட்டு வளரும். மற்ற அந்த தண்ணி அது இப்போ தான் அந்த மீனுக்கு அது சுவாத்தியம். சரி சரி சரி. ஆனால் அதுக்கு வந்து ஆகலும் கூடக்கூடாது. கூடுனாலும் இருக்கணும். அப்போ நாங்கள் ஒரு மாதத்துக்கு சும்மா அந்த பம்மை போட்டு இறக்கி சும்மா இறச்சி போட்டு அப்புறம் தண்ணி போடுறோம் நீங்களோ? தண்ணி அங்கேருந்து இங்கே விட்டு பாருங்க அவ்வளோ வண்ணத்துக்கு வச்சு பறக்குதுண்டு. பார்த்தீங்களா வண்ணத்துக்கு வச்சு அவ்வளோ பறக்குதுண்டு. கருப்பு கலரில் நிற்குது, நிறைய நிற்குதுங்க. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு இயற்கையை. இதில் வந்து பாருங்க இந்த குளத்துக்குள்ளே வந்து இந்த சின்ன சின்ன தொட்டி மாதிரி வச்சு மீன் வளர்க்கணுமா. இப்போ நான் அதை போய் பார்க்க போகிறேன். மேட்ச் இருந்தால் போட்டால் நல்லா இருக்கு. இருக்கா இல்லையா? ரைட். இதில் ஏற போகிறோம். எதில் ஏற இருக்கா? நல்ல இருக்கட்டா. மீன்
எங்கள்கிட்ட 11-12 கூடு கிடந்தது. இப்போ 4 கூடு தான் இதில் இருக்குது. அந்த 4-5 அங்கே அதில் 4 கிடக்குது. இந்த இந்தியாவில் 4 கிடக்கு. இதில் ஒன்று, அதில் ஒன்று, அதில் 2 கிடக்கு. இப்போ இப்போ விட்டு எத்தனை மாதம் பேர் மீன் விட்டு எத்தனை மாதம் ஆயிடுது? எத்தனை மாதம்? 2 மாதம் பேருமா? ஒரு மீன் கொஞ்சம் என்ன விலைக்கு வாங்குவீங்க? ஒரு மீன் குஞ்சு இங்கே வாங்குறாங்க 10 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. குஞ்சா குடும்பியாக வாங்கி முதல் ஆரம்பத்தில் 2 ரூபா தான் விற்றாங்க குஞ்சு. இந்த மீன் குஞ்சு கொஞ்சம் தட்டுப்பாடா? ஆனால் அதுக்குள்ள கொஞ்சம் லைட்டாக வளர்ந்துருக்கு. ஆனால் அது காணாது. வளர்ந்து கொண்டு இருக்கு. 3-5 கணக்கு வந்துருச்சு. 3-5 கணக்குக்கு வந்துருச்சு. இன்னொரு ஒரு மாதம் 1.5 மாதத்தில் பிடிக்கல வந்து. இப்போ இதில் பின்னுக்கு இருக்க பாருங்க. இதில் உங்களுக்கு பின்னுக்கு தெரியும். இந்த கூட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் விட்டுருங்க. இதுக்குள்ளே எத்தனை விட்டுருக்கு இல்லைண்ணா மீன்? 1500 இருக்குது. பெரும்பாலும் 6 மாதம் தான். என்ன அப்படியோ 6 மாதத்துக்கு பிறகு பிடிக்கல மீன். இந்த நிறுவனம் தான் வந்திருக்கு. என்ன நிறுவனம்னா அவங்க தந்து உங்களை அதை ஊக்குவிக்கலாம். சரி காகல்ஸ் நீங்கள் பிடிச்சி கொடுக்கணும். இந்த மீன் கொஞ்சம் பிடிச்சி வளர்த்து திருப்பி வளர்த்து போட்டு கொடுக்கணும். அது எப்படி ஆயிட்டாங்க? சரி பாருங்க கிட்ட அப்படியே சரி பண்ணுங்க. சரி கிட்ட வந்துட்டேன் பாருங்க. இந்த இதுக்குள்ளே தான் மீன்கள் இருக்குது. நல்ல ஒரு செட்டப். இதுக்கு வந்து நீ மீன் வழியில் போகாது. அப்படியே இருக்கும் மேலே. ஆனால் இது நல்ல இது வராது. ஆனால் இது என்னென்னா முதல் வந்து நிலத்தில் வச்சு தான் வளர்க்குறீங்க. இப்போ இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறீங்களா? இது நல்ல ஒரே மாதிரி இருக்கும் தானே மீன். குளத்தோடையே இருக்கு மேலே. மற்ற தண்ணி வெளி தண்ணி இல்லை. விளாங்கு தண்ணியிலே இருந்து வளர்ந்து அப்படியே நீட்டாக இருக்கும். அப்போ இது மாதிரியே இருக்கும். அப்படியே மீன் மாற்றம் இருக்காது. சில அதுகள் இருக்குது என்ன மீன் பாருங்க. இதில் பாருங்க. இங்கே பாருங்க. இந்த இப்படியான தொட்டிகள் தான் வச்சு வளர்க்கணும். இதில் எத்தனை பேர் வச்சிருக்கணும்? பெரும்பாலும் 4 பேர் தான் வச்சிருக்கேன். ஒரு ஆளுக்கு 2 தொட்டியா? சரி அதெல்லாம் கூடுகள் தான். இப்போ தண்ணி வத்த நீங்கள் திருப்பி அங்கால தள்ளி கொண்டு போகணும். விளாங்க ரைட். நல்ல செட்டப் என்ன அது? அங்கால ஃபுல்லாக அப்படியே காடன் அப்படியே சுற்றி மேலே மூடி வச்சுட்டு கொக்கு குருவி ஒன்று எடுக்காது என்ன? முதலையில் என்ன மாதிரி நிற்குது? முதல்ல இந்த நெட்டை பிக்காது. முதல்ல நிற்குதானே? இந்த நெட்டை பிக்காதானே? சரி. இப்போ இதுக்குள்ள எவ்வளோ விட்டுருக்கீங்க? 1500 குஞ்சு. 1500 குஞ்சுகள் விட்டுருக்குறீங்க. அப்போ இதையும் செய்து கொண்டு மற்ற தொழிலும் செய்யலாம். அப்படியா? ஒரு அளவு இப்போ இதை காகல்ஸுக்கு அறுவடை செஞ்சு கொடுத்து போட்டு கட்டணம் கட்டிருக்காங்க. அதில் வந்து மீனை பேக்கெட் பண்ணி விற்கிறதுக்கு தான் அந்த இது செஞ்சு வச்சுருக்காங்க. சரியா. இதிலேருந்து மீன் குஞ்சு எடுத்து அங்கே அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவங்க இதை பதப்படுத்தி இதை வந்து ஏற்றுமதி செய்வாங்க. கருவாடை ஏற்றுமதி. கருவாடில் பதப்படுத்தி டின் மீன் மாதிரி செய்ய. டின் மீன் மாதிரி. சரி பேக்கெட் பண்ணி செய்ய போகிறாங்க. ஓகே. காகல்ஸ் தான். 500 கிராம் இருக்கணும் என்ன? அண்டா நீங்கள் மேஸ் போடணும். மேஸ் என்ன நீங்களே தயாரிக்கிறீங்களோ? அவங்க தாராங்களா? மேசெல்லாம் தந்து அந்த மீனை பிடிச்சி கொடுத்தா அதுக்குரிய அமௌண்ட்டை தருவாங்க. பிறகு நீ ஃபஸ்ட் டைம் தருவீங்கன்னா பிறகு நாங்கள் இந்த கேஜி எங்கள்கிட்ட இருக்கும். அப்புறம் நாங்களாம் மீன் குஞ்சை வாங்கி விட்டு போட்டு நாங்களாம் மேசை வாங்கி வளர்த்து கொடுக்க வேண்டியதுதான். இப்போ இது ஒரு இப்படி ஒரு தளம் இருக்குல்ல? அப்படி ஒரு நீங்கள் எத்தனை ஒரு 12 அடியா? 15 16 அடிக்கு 16 அடி என்றாலும் எவ்வளோ இது உங்களுக்கு தெரியணும்? எவ்வளோ தெரியணும்? காசுக்கு தெரியணுமா? ஃப்ரீயா? காசு ஒன்றும் வாங்க இல்லை. அவங்களே இதுதான் தந்துருக்காங்க. சரி தந்துருக்கீங்கன்னா கிளாஸ் எல்லாம் எடுத்தவிய. சரி உண்மையாக ஒரு நல்ல ஒரு விஷயம். இதை ஊக்குவிக்கிறேன். நன்னீரை ஊக்குவிக்கிற நல்ல ஒரு விஷயம். ஏன்னா கனவேருக்கு இப்போ வாழ்வாதாரம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வேலை வந்துச்சுன்னா இதில் எப்படி மீன் தொட்டியில் எல்லா தொழிலாளியும் வளர்ப்பாங்களா இருந்தாலும் 160 தொழிலாளிக்கு மேலே இருக்காங்க. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கேஜியில் வளர்ப்பாங்களா இருந்தால் மீன் தட்டுப்பாடுன்றதே வராது. இதையும் செய்து கொண்டு மற்ற தொழிலும் பார்க்கலாம். நாங்கள் இதை தாழ்வில் தான் விட்டுருந்தோம். இப்போ இந்த தண்ணி வந்து வெள்ளப்பெருக்கு வந்து எல்லா கேஜியும் அறுத்து கொண்டு அப்படியே எல்லாம் அட்டைஞ்சு அங்கே அழகெல்லாம் போயிட்டு தண்டபடியாக தான் மற்ற கூட்டலாம் சும்மா கிடக்கு. எல்லாம் அறுத்து கொண்டு குளத்துக்குள்ளேயே போயிட்டு எல்லாம் குளத்துக்குள்ளேயே எல்லாம் அறுத்து கொண்டு குளத்துள்ளுக்கே போயிட்டு அப்படியே விட்டது தான். பிறகு ஒரு சில ஆக்கள் இந்த கரைவழியை இருந்த இதுகளை மட்டும் திருப்பி கட்டி போட்டு திருப்பி விட்டுருக்கு. முதல்ல இருந்த முழுமையாகவே 12 கூட அப்படியே ஃபுல்லாகவே நீட்டாக இருந்தது. தந்து அவ்வளோ கூடு வந்து வெள்ளத்தில் அடித்து கொண்டு அந்த அதிலெல்லாம் கிடக்கு நிறைய கூடு. அந்த நிற்குதோ அதெல்லாம் மீன் வளர்க்குற இடம் தான் என்ன?
வெள்ளத்தில் அடித்து அவுத்து கொண்டு ஒரே நல்ல தண்ணி ஏறுறது தானே. அதான் இதில் இப்போ மீன்களும் கொஞ்சம் எல்லாம் குறைவு தானே இப்போ இந்த முறை. மீன் என்னன்னா காட்டுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் காட்டுக்கு தண்ணி நிற்கிது. சரி மீன் எல்லாம் போய் காட்டுக்கு தான் நிற்கிது. எல்லாம் பாங்கிட்டு அதுக்குள்ளே தண்ணி வயலுக்கு தண்ணி திறக்க வழிக்கு எல்லாம் வழியில் வரும். தண்ணி வந்ததுன்னா வெட்டைக்கு மீன் வரும். வலை விடக்கூடிய மீன் வலை விடையில ஆகுதுண்ணா. காட்டுக்கு இப்படி 10 ஏக்கர் போய் ரெண்டாம் விடையில அது சரி கொண்ட வலை விடையில. சரி நன்றி. இந்த விஷயம் தெரியாது. நானும் இப்போ எனக்கு சொன்னவங்கள இருக்கா இப்படி வளர்க்குறாங்களாமட்டு நான் நினச்சேன் நிலத்தில் வளர்க்குறாங்களான்ட்டு. இப்போ எனக்கு ஒரு 2 கிழமைக்கு முதல் தான் தெரியும் இப்படி எல்லாம் ஒழுங்கு நடக்குதாமட்டு. அது நீங்கள் முதலே வளர்க்குறீங்க என்னது இப்படி விட்டால் குளத்து தண்ணி மாறாகுதானே. அதுதான் விளாங்குது. தண்ணிக்குள்ளே தான் குளத்தண்ணிக்கே இருக்குது. நம்மளோட தண்ணிக்குள்ளேயே நிற்பாரு. நல்ல ஒரு விஷயம். தண்ணி மாற்றி ஒன்று செய்ய தேவையில்லை. சரி இப்படியே நாங்கள் அப்படியே போயிட்டு அப்படியே சுற்றி வருவோம். அதுக்கா சுற்றி அப்படியே போவோம். பாருங்க அப்படியே காடை. இந்த சைட்டால் இதை அப்படி எவ்வளோ வந்தாக்கான கிணத்துக்கு அப்புறம் போக தேவை. என்னம்மா மீன் வந்துட்டா அப்படி இருக்கு. நீங்கள் தூண்டில் போடுறீர்கள் பாருங்க. அண்ணா பாருங்க அப்படி வலிச்சு கொண்டு வராருண்டு. இப்படியே திருப்பம் கிணத்துறம் போகுது இல்லை அப்படி. இங்கெல்லாம் விலை போட்டிருக்கீங்களா என்ன விலை போட்டிருக்கீங்களா ஏன்னா இனி என்னண்டு இங்கே அப்படியே திருப்பி அதால் போவோம். அதுக்கால போவோம். நீங்கள் ஃபுல்லாக குளத்தை எடுக்கிறதுனா பார்க்கலாம். இனி அங்கே போய் உங்களை கரைச்சல் தானே. என்ன குளம் இல்லை. சரி நான் இது வரைக்கும் முதல் மீன் இது வரைக்கும் போட்டோல் வந்ததில்ல. அது வரைக்கும் நிற்கிறதில்ல வந்து இல்லை நிற்கிறதா இல்லை மீன் முதல் இதில் வந்து பிடிக்கிற இது இன்னும் போகணும் மீன். இப்போ எல்லாத்தையும் பின்னே கொண்டு போட்டுட்டீங்க. சரி இப்போ கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு 500 மீட்டருக்கு கூட தான் தண்ணி நிற்கிதானே. அதுலேருந்து 1000 மீட்டருக்கு மேலே வரும் தண்ணி இங்கே. அவ்வளோ தண்ணி இப்போ காடாளுக்கு ஒரு கட்டம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி போகும் தண்ணி. பத்தி இருக்கிறதானே. சரி மேமே சட்டப்படி இருக்குது. அப்படியே அங்கால போய்கொண்டே இருக்கு. 50 வரையும் போகுது அந்த குளம் தண்ணி. சரியா தானே கரை தெரியாது அங்கால. இதுக்கு அங்கால தானே இப்போ அங்கட இது இருந்தது என்ன ஏகத்திர விமான நிலையம். அதுக்கு அங்கால தானே இப்போ அந்த டவர்ன்றது தெரியுது தானே அந்த கூருக்கு மேலே. அந்த ஆனக்கூடான்றது அதுக்கு கொஞ்சம் மேலே இஞ்சால அந்த அதில் டவரும் தெரியுது இஞ்சால கண்டுட்டீங்களா டவரை. இப்போ ஆமி தான் இருக்கேன் என்ன இப்போ ஃபுல்லாக அது ஏபஸ் கேம் தான். அதாண்ணா. சரி அப்படியே திரும்புவோம். உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். அந்த அந்நியாக்கள் தான் நன்றி சொல்லணும். நான் கேட்டோன்னா கொண்டு கூட்டி கொண்டு வந்துட்டோம். சரி அப்படியே போவோம். பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு எங்கட இரண்டமாட்டு குளம். ஆனால் உண்மையிலே இப்போ மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் மீன் பாடுகள் பயங்கர குறைவாக இருக்குது. அந்த வெள்ளம் 2 மீன். அதை விட தண்ணி முழுக்க காடுகளுக்கு நிற்கிறபடியாக மீன்கள்லாம் காடுகளுக்குள்ள பாதிங்கிட்டு இங்கே வரல. இனி தண்ணி வற்றி இன்னும் எப்படியும் 1 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் தண்ணி திறக்க விட்டு தான் மீன் போடும். அதான் 4 மாதத்து பிறகு அப்படியும் இந்த மாதம் முடிய தான். இந்த மாதம் பாருங்கள் இதில் கரண்ட்லாம் வருது. இந்த மாதம் முடிய தான் சரியாக அவர்களுக்கு மீன்கள் சரியாக இருக்கும். இப்போ இன்றைக்கு அவர்கள் முகம் கொடுக்குற பிரச்சனைகளை தான் நான் உங்களை பதிவு பண்ணுறேன். உண்மையிலே வாழ்வாதாரத்தை நம்பி நிற்கிற கடல் குல வாழ்வாதாரங்களை நம்பி நிற்கிற மக்களுக்கு உண்மையாக பெரிய ஒரு இக்கட்டான நிலையெல்லாம் இருக்கிறேன். வியாபாரிகளுக்கு கூட மீன் கொண்டு போயிடாது. மற்ற சமையலுக்கு கூட பெருசாக மீன் இல்லை. மக்களுக்கும் கொடுக்குற அளவுக்கும் இல்லை. அப்படி தான் இப்போ தொழிற்பாடுகள் இருக்கிறத நேரடியாக உங்களுக்கு காட்சியாக நான் இதில் பதிவு பண்ணுறேன். பாருங்க அண்ணா அப்படி வலிச்சு கொண்டு வராருண்டு. பாப்போம் இந்த மாதம் முடியும். அடுத்த மாதம் நான் பாறேன். அந்த நேரம் கொஞ்சம் கூட படம் தான் நல்ல மீன் படம் வேணே அந்த பார்ப்போம்.
6ஆம் மாதம்னா மீன் தான். வடிவேல் பண்ணி உதவி திட்டங்கள் இருந்தால் அது உங்களுக்கு என்னண்டு உதவி திட்டங்கள் இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாமேண்ணா உண்மையிலே இப்படியான சூழ்நிலையில் கட்டாயம் ஏதோ ஒரு உதவி ஆஃபீஸ் மாதிரி நிறுவனங்கிறது இப்படி செய்கிறது நல்லது. ஆனால் அவங்க நல்ல திட்டத்தை தான் கொண்டு வந்தாங்க. இந்த வெள்ளம் வந்து எல்லாத்தையும் இதாகிட்டு அனர்த்தம் வந்தபடி தான் எல்லாம் பிரச்சனையாக போயிட்டு, இல்லாட்டி நல்ல திட்டமாக இருந்தது. விளங்கு இதால் கிணவருக்கு ஒரு வாழ்வாரம் இருந்திருக்கு மேண்ணா. அவங்க ஒரு முதல்ல 12 கேஜை கொடுத்து இந்த முதல்ல ஆரம்பம் தான் அவங்க ஆரம்பத்திலேயே திசைக்கு விளங்கு ஆரம்பத்திலேயே வெள்ளம் வந்தபடியாக சிக்கலாகும். இல்லாட்டி இந்த கேஜில் மட்டும் மீன் கொடுத்தா நாங்கள் இந்த இதில் ஒரு 2-3 கிலோ பிடிச்சாலும் இந்த இதில் இருக்க கொடுத்து விளைக்கலாம் விளங்குதோ. அதுவும் இல்லை அப்படி தண்ணி அந்த கடையை கடந்து அவங்க நின்றுச்சு தண்ணி. அங்கெல்லாம் நின்றது இந்த கடையெல்லாம் இடுப்பில் தண்ணி நின்றுச்சு. சரி, நான் இஞ்சால பக்கம் பெறல, நான் ஜால் போன பக்கம் தான் நின்னேன் வெள்ள டைமில் வீடியோ எடுக்க. வெறும் பிளான் பண்ணேன், அப்புறம் நான் விரையெல்லாம் போச்சுது. ரைட், கரைக்கு வந்துட்டோம். பார்ப்போம். 2 ஆளும் 1 கிலோ மீன் கிளம்பிச்சு கொடுத்துட்டேன். மீன் கொடுத்துட்டீங்களே. இது என்ன இது இது நான் அண்டைக்கு ஒருக்கா சொன்னேன் சிங்கிராளண்டு. இதுக்கு என்ன இதில் பெரிய நீலக்கால் இறால் வரும். இது இப்போ பொட்டரால். சின்ன கால். இது சின்ன இந்த பொட்டரால். பெண். சரி, பெரிய இறால். அதில் காலை பார்த்தீங்கன்னா வரும் பெரிய இறாலாக இருக்குது. இது சின்ன இறால். இது என்ன கலப்பு இறால் தானே? என்ன இது விடுற கொஞ்சம் விடுற இறால் தான். நீங்கள் விடுறது அதுக்குள்ள. சரி ஹீரோன் கம்பெனி கொண்டு வந்து விடுறது. ஓகே விட்டு இந்த இறாலை அவங்களே தான் அறுவடை செய்வாங்க. இதெல்லாம் வெள்ளாண்டு ஏற்றுமதி. சரி. இப்போ ஒரு இறால் மேக்ஸிமம் எவ்வளோ கிராம் இருக்கும்? ஒரு இறால் 700 கிராம் இருக்கும். பெரிய இறால் 700 இருக்கும். 1050 ரூபா கிராம் இருந்தால். சரி 2 இறால் பிடிச்சா காணும். இப்போ படுதில்லை, ஒன்றும் படுதில்லை. என்ன ஆனால் இனி அடுத்தடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு தெளிவாக ஒரு நல்ல ஒரு வியாபாரம் இருக்குமே. சரி, அப்படியே போவோம் மங்களா. இல்லை முன்னுக்கு பாருங்க, நிறைய வியாபாரிகள் வந்திருக்கணும். இன்றைக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே மீன் தட்டுப்பாடு பாருங்கள். எல்லாமே வெறும் கூடைகளாக தான் இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள், பட்டியலை பாருங்கள். இங்கே எல்லாம் வெறும் பட்டியலாக இருக்குது. அண்ணா வணக்கம். அண்ணா என்ன மாதிரி எப்படி போகுது வியாபாரங்கள்? என்ன ஒரு பர்டிகுலர் மீனை காணல, மற்ற ஆக்களை மீன் கொண்டு வரீங்களா? என்ன நடக்குது? மீன்கள் குறைவு தான். இப்போ இந்த கிளைமேட்டால் மீன் குறைவு. வியாபாரிகளுக்கு மற்றபடி தான் 3 கிலோ 4 கிலோ உண்டு. மற்றது எங்களுக்கு வியாபாரம் செய்யலாம் இருக்குது. 580 ரூபாய் தராங்க. அவங்க தனியாக ஒரு சங்கத்தால் கடை திறந்து 650 ரூபா அவங்க விற்கிறாங்க. எங்கள்கிட்ட இது ஒரு 25 பேர் வாழ்வாரம் பாதிக்கப்படுது. அது கதைச்சதுக்கு அமைச்சர் ஊடாக தான் திறந்தது. அமைச்சர்கிட்ட போய் கதைங்க அப்படி இப்படிங்களே. அப்போ நீங்கள் அமைச்சர்கிட்ட அது சம்மந்தமாக உங்களோட இப்போ எல்லாருக்கும் மக்களுக்கான அரசாங்கம் தானே. இப்போ நீங்கள் என்ன அவியல்கிட்ட கதைக்கல இயலாது? கடிதம் கொடுக்குறதுக்கு எழுதியிருக்கிறாங்க. எங்களோட சங்க தலைவர்மார்கள் அனுப்பியிருக்கிறாங்களா என்ன பண்ணி அது தெரியலை. பலிசிகளை எங்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரும் போல தெரியுது அமைச்சரால். அப்போ நீங்கள் எத்தனை 25 பேர் குடும்பம்? மொத்தம் 40 பேர். இப்போ 25 பேர் இப்போதைக்கு மீன் எடுக்கிறோம். மிச்சாக்கெல்லாம் மீன் படாத காரணத்தை வரையில்லை. அந்த 25 பேருக்கு மீன் சரியான வருவாரம் எங்களுக்கு சரியான பாதிப்பாக இருக்குது. இப்போ எங்களை பகுதிக்குள்ள மீன் கொண்டு போவீங்க? கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்துக்குலாம் விற்கிறோம். அவங்களும் மீன் ரோட்டை அண்டி ஒரு சந்தைக்கு பக்கத்தில் கடை ஒன்று திறந்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு பாதிப்பு, வியாபாரிகளுக்கு பெரும்பாலும் பாதிப்பு தான். இப்போ பெட்ரோல் பிரச்சனை, டீசல் பிரச்சனை, அதை என்ன சமாளிக்கிறீங்க? பெட்ரோல் நான் போய் லைனில் நின்று அடிச்சுட்டு வரோம். கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் பக்கத்தில் தானே ஒரு லீட்டர் அடித்தா காணும்ண்டு சும்மா ஒரு நம்பளாக ஓடிக்கொண்டு பெட்ரோல் கஷ்டம்தான். மற்றது இப்போ நன்னீர் மீன் வளர்ப்பால் நம்ம உங்களுக்கு அது சம்மந்தமான பிரயோசனங்கள் இல்லையா உங்களுக்கு? இல்லை, அதனால் ஒன்றுமே இல்லை. வியாபாரம் மட்டும்தான். இப்போ குளத்தில் பிடிக்கிற மீன் மட்டும்தான் உங்களுக்கு? அப்படியோ? குளத்தில் பிடிக்கிற மீன் மட்டும்தான். இந்த இதுகள் அவங்களே அந்த கொம்பனியை வாங்கிடும்போது இல்லை, அது அவங்க சங்கம் ஊடாக தான், சங்கத்துக்கு தான் கேட்கணும். வியாபாரம் தொழிலாளி சங்கத்துக்கு தான் அது தெரியும். சரி அண்ணா, நன்றி. உண்மையாகவே நிறைய விஷயம் சொன்னீங்க. நன்றியா. பாருங்க, ஒரு வண்ணம் மட்டும் வருது. எங்கே நிற்க போகிறது தெரியல. இந்தியாவில் தான் திரும்புது. இந்த பகுதியில் திரும்பி வந்து கொண்டு இருக்குது ஒரு வள்ளம் ஒன்று. நேரடியான காட்சிகளை
வண்டியில் மீன் வச்சுட்டு எதுக்குடா இதான் ஜப்பான் என்ன இல்லை இது கருவாச்சி இல்லை கருவாச்சி இதுதான் ஜப்பான். அப்போ சிலாப்பியான்றது இது இதுதான் சிலாபி கொஞ்சம் வளர்ந்தோடனே வளர்ந்தோடனே சிலாப்பியா அதுக்கு முதல் ஜப்பான் இல்லை சின்ன ஜப்பான் சொல்லி பழகியாச்சு பழையாச்சேன்னு ஆனால் உண்மையிலே ஜப்பான் இருந்தது முதல் முதல் இருந்து இப்போ எல்லாம் அந்த சிலாப்பியா தான் ஜப்பான்னு சொல்லினா அந்த இனங்களை வளர்ந்து விட்டு இந்த இனம் இல்லாமல் போகுது என்ன இப்போ ஏன் தொழில்பாடு என்ன பிரச்சனையாக இருக்குது தொழில் சரியான தண்ணி மீன் முழுக்க காட்டுக்கு ஆ காட்டுக்கு போட்டு ஓடி வலை விடையலாம் தானே சரி 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 அதனால் இப்போ காட்டை விட்டு இறங்கினா தான் போட்டு ஓடி வலை விடலாம் இந்த இதுக்கெல்லாம் வலை விடையலாம் விடையில அதான் இதுதான் மீன் முழுக்க நிற்கும் காடலுக்குலாம் நிற்கிது சரி அதால உங்களுக்கு இப்போ தொழில்பாடு தொழில் வாரமாதிலேருந்து சரி வர பண்ணிக்கிறீங்களா நாலாவது சிறுவன் தண்ணி கொடுக்க வலிக்கிறேன் குளங்கள் இந்த வயலுக்கு தண்ணி போகும் கொடுக்க மீன் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டை விட்டு இறங்குவார் இறங்க பட்டு கொண்டு வருவேன் அங்கால 12ஆம் மாதத்தோட திரும்ப சரி 6 மாத தொழில் தான் 6 மாத தொழில் தான் ஆனால் இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு இருக்கிறபடி ஓரளவு சமாளிக்கலாம் ஆனால் நீங்கள் அதை வடிவாக செய்யணும் என்ன உங்களுக்கும் அது இருக்குதோ எல்லாரும் இருக்கு இப்போ என்னென்ன வேண்டாம் பிடிபட்டு இருக்கா தொட்டுக்காட்டு மீன்களை இதுதான் அந்த சிலாப்பியான்றது சின்னன் தானே ஆ ஆ இது சிலாப்பியான் ஆனால் இதுதானே எங்கிற அந்த பழைய ஜப்பான் இதுதான் அந்த பழைய ஜப்பான் அதுதான் ஜப்பான் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இதுதான் பழைய ஜப்பான் ஐ ஆம் ஃப்ரம் ஜப்பான் என்ன சரி அது என்ன நாங்கள் ஒரு சின்ன மீன் இருக்குது அது என்னது இது நாங்கள் இந்த இது என்ன மூக்கு கண்டுன்றது மூக்கு கண்ணுன்றது இது வேறு இதுக்கு மேலே பெருசாக வர மாட்டேன் அவ்வளவுதானா சரி 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 இது சும்மா பொறிக்க இருக்கிற தொழில் சும்மா பொறிச்சு கிரிச்சு கல் எடுத்தா அதுக்கு தான் சரி முள்ளு சரியான முள்ள என்ன சரிண்ணா நன்றியா பாருங்கள் அதில் தூரத்தில் ஒரு வெள்ளம் ஒன்று வந்து கொண்டு இருக்கு பாருங்க வேறென்ன உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். இன்றைக்கு உங்களுக்கு இந்த இரணமட குளத்தில் இருக்கின்ற மக்கள் படுகின்ற நிலவரம் தொடர்பாக அனைத்து விடயங்களையும் பயந்திருந்தேன். தற்போது மீன்பாடுகள் மிகவும் குறைவாக இருக்குது என்ற வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். இந்த நன்னீர் மீனை நம்பி இருக்கிற மக்கள் அவர்களுக்கான அடுத்த கட்ட வாழ்வாதாரங்கள் இன்னும் ஒரு வார மாதத்துக்கு பிறகு தான் சரியாகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை நேரடியான ஒரு காட்சிகளாக உங்களை பதிவு கொண்டிருக்கிறேன். இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.